ஹீரோ இல்லாமல் வெறும் வில்லிங்களை மட்டுமே வச்சு படம் எடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்ன படம் தான் செக்கச்ச வந்த வானம். ஃபஸ்ட்டு வில்லன் அரவிந்த் சாமி. படத்தோட ஆரம்பத்திலேயே தான் அப்பா அம்மாவான பிரகாஷ்ராஜையும் ஜெயசுதாவையும் காரில் பாம்பு வச்சு போட்டு தள்ள பார்ப்பாரு. இவரை ஃபஸ்ட்டு வில்லன்னு சொல்லதை விட மொக்க வில்லன்னு சொல்லலாம். மொக்கையாக பிளான் பண்ணி வம்ப பூரா எடுத்து தலையில் போட்டுட்டு சுற்றிட்டு நடப்பார். செகண்ட் வில்லன் பிரகாஷ்ராஜ் தான் பிள்ளைங்க தான் தன்னை கொல்ல பார்க்குறாங்க, தான் இடத்த படிக்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானாகவே செத்து போயிடுவார். மாவனை நான் செத்து போகிறேன்டா, நான் செத்ததுக்கப்புறம் என் இடத்துக்கு போட்டி போட்டு 3 பேரும் மாற்றி அடி வச்சு சாவுங்க அப்படின்ட்டு செத்து போய் பழி வாங்குவார். அப்புறம் அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு 3 பேரும் மாற்றி அடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் பொண்டாட்டிங்க என்னையா பண்ணாங்க? அரவிந்த் சாமி அருண் விஜய் பொண்டாட்டி ஐஸ்வர்யா ராஜேஷை தூக்கி துபாய் ஜெயிலில் வச்சுருவார். அருண் விஜய் சிம்புவோட பொண்டாட்டி அவன் உள்ளாட மட்டும் போட்டிருக்கிற அந்த பொண்ணை கருணையே இல்லாமல் ஆளை வச்சு கொண்டு போடுவார். இதுக்கு பழி வாங்க அரவிந்த் சாமியோட ஸ்டெப்பு அதீதீராவை சிம்பு போய் தூக்குவார். ஆனால் பாவம் அதுவும் கர்ச்சீப் மட்டும் தான் கட்டிட்டு நிற்கும். அதை பார்த்தோன்னே சரி நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்குது, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவார். இவங்களுக்குள்ளேயே மாற்றி அடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்கே இந்த ஆள் விஜய் சேதுபதி தேவையில்லாமல் நடுநடுவில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. விஜய் சேதுபதி இந்த படத்தில் போலீஸு, இவனுங்களுக்குள்ளேயே மாற்றி அடி வச்சுட்டு செத்து போயிடுவானுங்க. எதுக்கு தேவையில்லாமல் புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு செத்ததுக்கப்புறம் பணத்தை மட்டும் கணக்கெடுத்தா போதும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் விஜய் சேதுபதி. ஆனால் கடைசியில் சிம்பு மட்டும் பேலன்ஸ் இருப்பார். இவன் இன்னும் சாவல்லையா அப்படின்ட்டு அவரையும் போட்டு தள்ளிட்டு மெயின் வில்லனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது விஜய் சேதுபதி தான். பூரா பேரையும் கொண்டுட்டு அழிக்கிற கடவுள் சிவன் மாதிரி உட்காந்து பாறை மேலே ஏறி உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். சிம்பாலிக்காக சொல்கிறாராம் மணி சார். இது மூலமாக மணி சார் வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு. என்னன்னா, கோடிக்கணக்கில் பணத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்து வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் உங்களை போட்டு தள்ளிட்டு உங்கள் பிள்ளைங்க அதை அட்டையை போட்டு பார்ப்பாங்க. இல்லை கோடிக்கணக்கில் பணத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்து வைக்கிறவங்க ஒரு பிள்ளைங்க மேலே பெற்றுக்கிடாதீங்க. அப்படி பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களையும் கொண்டுட்டு அவங்களும் மாற்றி அடி வச்சுட்டு செத்து போயிடுவாங்க.